வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு. இந்த குழம்பு நம்ம பூண்டு சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சுட சுட சாதத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை குழம்பு போட்டு அதுக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ சுத்தம் பண்ண நான் 1 கப்பு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். கருவேப்பிலையை ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு அதை நம்ம காய வச்சு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இந்த அளவுக்கு வதங்கினோன்னே 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ அது தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சோன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நம்பருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாம். ஒரு சின்ன கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா இந்த அளவுக்கு வதக்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை மிளகு பூண்டோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம அதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இது வதக்கி விடணும். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த குழம்ப நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த குழம்புல நம்ம நிறைய கருவேப்பிலெல்லாம் அரைச்சி போட்டு செஞ்சுருக்கனால இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம் பண்ணிட்டோம்னா குழம்புல இருக்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். குழம்பும் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.